எடிசன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்தால் ஏழுமலையானுக்கு சீரியல் போடுவான் நம்மால், அவ்வளோதான். அதுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கே கேட்கிற அளவுக்கு சப்தமாகத்தான் மார்கழி மாதத்தில் பாட்டை வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவர் ரொம்ப தூரமாக இருந்தால் கேட்காதோ என்னமோன்ட்டு நம்மை தொங்க விட மாட்டார். இப்போது மிகவும் தேவைப்படுகிறார் என்று நாம் புரிந்து கொள்வதை விட நம்மை தவிர மற்ற மாநிலங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் பெரியாரை பற்றி அல்லது திராவிடர் இயக்கத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை. அவர்களுக்கு மாநில உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை. எதுவும் தெரியல. ஆனால் நாம் தமிழர், அவங்கள தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அடுத்த முதலமைச்சராக அவர் தயாரிட்டிருக்கார். இந்தியாவே நாடு என்று எப்போதும் திராவிட இயக்கங்கள் சொன்னதில்லை, இந்திய துணைக்கண்டம் என்று தான் சொல்லியே வந்திருக்கிறார். திராவிட இயக்கத்தில் மிக குறைந்த அரசியல் அறிவு உள்ளவராக சொல்லப்படுகிற எம்ஜி ராமச்சந்திரன் கூட, அவரு கூட இந்திய துணைக்கண்டம் என்று தான் பேசுவார். தவறையும் இந்தியா நாட்டில் என்று பேசியதில்லை. அவன் யாருக்கான சட்டத்தை எழுதுவார்? தன்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்காக எழுதுவானா, நமக்காக எழுதுவானா? 96 பேர் நான் ஓட்டே போடல, அல்லது 86 பேராவது நாம் போடவில்லை. நமக்கு அவன் என்ன அக்கறை கொள்ள வேண்டும் என்ற அவசியம்? இப்போ அரசியல் நிர்ணய சபை என்பது மோசடி என்றார் பெரியார். தெருவுக்கு 4 பைப் போட்டால் போதுமா? டேங்க் கட்டி தண்ணி விட்டாதான்ப்பா தண்ணி வரும். எங்களுக்கு கல்வி கொடுக்காமல் வேலை வாய்ப்பு எங்களுக்கு உரிமை மட்டும் தான், நாங்கள் எப்படி வேலைக்கு போவோம்? அது வேண்டுமல்லவா எங்களுக்கு? இப்போ கல்வியை கொடுப்பதற்கு என்ன முயற்சி? ஒரு தீர்ப்பு, வேடிக்கையான தீர்ப்பு. நம்ம இந்த நீதிபதிகள் மாதிரியே தான் அப்பயும் நீதிபதிகள், அல்லது அந்த நீதிபதி மாதிரி தான் இப்போ நீதிபதிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக அதில் 20 விழுக்காட்டு இடங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம். எப்போ? 30களில் எழுதப்பட்ட சட்டத்தில். அப்போ நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் எண்ணியவராகத்தான், நம் அரசியல் முன்னோடிகள் அப்படித்தான் இருந்தார்கள். போதிய தகுதிகள் எல்லாம் தகுதி தளர்வு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் வாய்ப்பு. இன்றைக்கு வரைக்கும் 27 விழுக்காடு சட்டமாக்கப்பட்ட பின்னாலும் 11 விழுக்காட்டுக்கு மேல் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் போகலை கல்வி நிலையத்துக்கு. இங்கே இருக்கவன் ஜாதி சங்கம் வச்சுட்டு ஜாதி சண்டை தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஜாதி சங்க தலைவர் அதை பற்றி பேசவே இல்லை. உன் பேச்சு எனக்கு புரியாது, என் பேச்சு உனக்கு புரியாது. ஏன் உணவு நீ சாப்பிட மாட்டேன், உன் உணவு நான் சாப்பிட மாட்டேன். ஏன் உடை வேறு, உன் உடை வேறு. என் பழக்கம் வழக்கம் வேறு, உன் பழக்கம் வழக்கம் வேறு. நீ ஏன்டா எனக்கு ராஜாவாக இருக்கணும், போ வெளியே என்று அதில் பேசுவார். 1973 கடைசி 19ஆம் நாள் பேசினார். 4 நாள் கழிச்சு செத்து போயிட்டார். இப்போ சொல்கிறாரு காந்தி ஏதோ ராஜ்யம் வருங்கிறாரு, ராமராஜ்யம். நம்ம ராமராஜ்யம் இருந்தது, நமக்கு ஹரிச்சந்திர ராஜ்யம் இருந்தது, எல்லா ராஜ்யமும் தான் இருந்தது. நம்ம என்ன தமிழ் அரசரெல்லாம் சொல்லுவார், மூவேந்தெல்லாம் இருந்தான். நமக்கு என்ன பண்ணான்? அவன் ராஜாவாக இருந்தான், நமக்கு என்ன பையன்? அதனால் இந்து பத்திரிகை ஆசிரியர், அப்போ கந்து ஆசிரியர் எவனோ இருக்கான், வான்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே கேட்டாரான், பார்ப்பன அல்லாதவர்கள் உங்கள் நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள்? யாரும் இல்லைன்னு இருக்கான். சரி, ஐயங்கார் அல்லாதவர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு. யாரும் இல்லைன்னு இருக்கான். நீ என்ன வகுப்புவாதிங்கிற? நீ ஒருத்தம் கூட வேற ஆளை வைக்காமல் நீ நிறுவனத்தை நடத்திக்கிட்டு என்ன வகுப்புவாதி எழுதுக்கொண்டா யோகியதை இருக்கு, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்றது. பெரியார் எனும் பெருநெருப்பு என்ற தலைவில் தொடர்ந்து தோழர்கள் தங்களுடைய முயற்சியில் பல ஊர்களுக்கு சென்று அவர்களாக கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நிலையில்தான் நாம் சில கூட்டங்களை அவர்களை கொண்டு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய வளர்ந்த உலகில் அறிவியல் வளர்ச்சி வேண்டும், அறிவியலில் வளர்ச்சி தான் மக்களை நாகரிகமானவர்களாக மாற்றும் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி கருத்தை பலரும் கொண்டிருந்தார்கள். ஆனால் விஞ்ஞானத்தை முதலில் அஞ்ஞானம் பரப்புவர்கள் தான் கைப்பற்றி கொண்டார்கள். அண்ணா எழுதுவார், எடிசன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்தால் ஏழுமலையானுக்கு சீரியல் போடுவான் நம்மால், அவ்வளோதான். அதுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கே கேட்கிற அளவுக்கு சப்தமாகத்தான் மார்கழி மாதத்தில் பாட்டை வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவர் ரொம்ப தூரமாக இருந்தால் கேட்காதோ என்னமோன்ட்டு நம்மை தொங்க விட மாட்டார். ஆனால் அந்த பரப்புரைகளுக்கு அதை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், அதுவும் நவீன உலகில் இப்போது கருத்து பகிர்வுக்காக வந்திருக்கிற இணையதளங்களை, சமூக ஊடகங்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் என்றால் நாம் சங்கிகளுக்கு பின்தங்கி தான் இருக்கிறோம். அடுத்து தமிழ் சங்கி, அவர் தெரியும், அவங்க தான்
டெம்ப்ளேட்டாக ஒரு 10 கெட்ட வார்த்தையை வச்சுருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மெல்லாம் எழுதுனா அந்த வார்த்தை, அவங்க எழுதுனா அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அவங்ககிட்ட. அதை போட்டு விட்டு முடித்து விடுவார்கள். ஆனால் அதை சரியாக கையாண்டால், அதை நமக்கு தேவையான கருத்துக்களை, நம் முன்னேற்றத்திற்கு தேவையான சிந்தனைகளை இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல முடியும் என்ற முயற்சியில் இருக்கிற தோழர்கள், நேரடியாகவும் போய் கருத்துக்களை பேசுகிற முயற்சிக்கு நம்முடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை முதல்ல நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படியெல்லாம் சமூக அக்கறையற்று போயிருக்கிற இளைஞர்கள் தான் ஒரு வகையில் நம்முடைய பின்னேற்றத்துக்கு அவர்கள் காரணமாக இருந்து கொண்டு, கொள்கை பின்னேற்றத்திற்கு இப்போது மிகவும் தேவைப்படுகிறார் என்று நாம் புரிந்து கொள்வதை விட நம்மை தவிர மற்ற மாநிலங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் பெரியாரை பற்றி அல்லது திராவிடர் இயக்கத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்லாம் பேசினா நாட்டுக்கு ஒரு மொழி வேண்டாமா என்று பேசி இந்தியை பேசி கொண்டிருந்தார்கள். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பதை கூட இன்னும் புரியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும், எப்படி இருக்கிறார்கள் என்றால் தோழர்கள், நம்முடைய அமைச்சராக இருக்கிற ஒரு சுற்றுச்சூழல் போராடி தோழர் மனோ தங்கராஜை பலர் அறிந்திருப்பீர்கள். அவரோடு நம்முடைய தோழர் தான் உடன் இருக்கிறார். முதல்ல அவர் நம்முடைய பயணத்தை நாம் எல்லா இடங்களையும் தெருமுனை கூட்டங்கள் போட்டு பரப்புவதை பார்த்து ஒரு நாள் என்னிடம் பேசினார். தோழர் என்னைக்கு இருப்பீங்க, நான் உங்களை பார்க்க வரணும், அலுவலகத்தில் என்னைக்கு இருப்பீங்கன்னாரு. தோழர் நீங்கள் இன்னும் பழைய ஆள் இல்லை, இப்போ அமைச்சராகிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர்றோம், நீங்கள் எங்கே வர்றீங்கன்னு சொல்லிட்டு போனோம். போய் பேசினோம். அவர் சில திட்டங்களை சொன்னார். நான் சொன்னேன், அது உங்கள் ஸ்டைலுக்கு எங்கள் ஸ்டைலுக்கும் ஒத்து வராது தோழர். உங்கள் ஸ்டைல்னு சொல்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிற பரப்புரை பயணங்களுக்கும் நாங்கள் நடத்துகிற முறைகளுக்கும் வராது, வேணால் மற்ற செய்தியில் இணைந்து செய்யலாம். அவர் தொடர்ந்து நம்முடைய தெருமுனை கூட்டங்களை நேரில் வந்து பார்த்துருக்கிறார். தொடர்ச்சியாக சென்னையில் நடந்த கூட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கார், பல கூட்டங்களுக்கு வந்து பார்த்துருக்கிறார். அப்போ நம்முடைய தோழர் ஒருவரை இவர் என்னோடு இருக்கட்டுமே என்று கேட்டுக்கொண்டார். நம்ம தோழர் அவரோடு இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு செய்தி தான், தேர்தல் நேரத்தில் அவரும் அங்கே இருந்தார். ஒவ்வொரு நாளும் 25 இளைஞர்களை வைத்துக்கொண்டு திராவிடர் இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க வேண்டாம், எங்கள் பரப்புரை செயலாளர் இருக்கார், அவங்கெல்லாம் வர சொல்கிறேன், பக்கமாக தான் இருக்கார், வந்துடுவார். தோழர் நீங்கள் பேசுகிறது போதும், எங்கள் பையனுக்கு அதை சொல்லுங்க முதல்ல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்ற முயற்சியில் ஒரு முயற்சியாக ஒரு நாள் எல்லோரும் முதுகலை படித்தவராக தோழர்கள், அப்படிப்பட்ட பட்டதாரிகளை எல்லாம் ஒரு 25 பேரை தேர்ந்தெடுத்து இவரிடம் பேசுங்கள்னாராம். போவதுக்கு முன்னால் சொன்னாராம், எல்லாம் நாம் தமிழர் இருக்காங்க, நீ கேளுங்கப்பா கொஞ்சம் எங்கள் செய்தியை, அப்புறம் எப்படியோ இருங்கன்னு சொன்னால் வந்திருக்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் பேசுங்கன்ட்டு. நம்ம தோழர் போய் விளக்கி இருக்கிறார், அவரோட பேசியிருக்கிறார். அவர்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்றால் என்னவென்று தெரியவில்லை, அவர்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை, அவர்களுக்கு மாநில உரிமை என்றால் என்னவென்று தெரியவில்லை, எதுவும் தெரியல. ஆனால் நாம் தமிழர், அவங்கள தமிழ்நாட்டை ஆளுவதற்கு அடுத்த முதலமைச்சராக அவர் தயாரிட்டு இருக்கார். இருக்கிற ஒரு 50 பேரில் அவர் ஒரு முதலமைச்சர். அந்த அவர் பேசி ஒரு நாள் நம்முடைய தோழர் அவரிடம் உரையாடியதன் வழியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தோழர் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இது யாரும் சொல்லலை, எங்ககிட்ட சொல்லாமல் தான் அவங்கள வச்சுருப்பாங்க, சொன்னார் நீங்களாம் ஆயிட்டீங்கன்னா கேள்வி கேட்பீங்கள்ல, கேள்வி கேட்கக்கூடாது, பெரியார் சொன்னார் கேள்வி கேளுங்கன்னு, இவங்க கேட்கக்கூடாதுன்னு அவங்கள வச்சுருக்காங்கன்னு. உடனே அந்த 25 பேரும் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்திருக்கிறார். ஒரு நாள் உரையாடியதன் பலனாக. ஆனால் அதனால தான் ஜாக்கிரதையாக இருங்க, அங்கே போகாதீங்க, அவனுங்க பக்கமே போயிடாதீங்க என்று வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்களாம் ஆள் பிடிச்சிட்டு போயிடுவான், இல்லை புள்ள பிடிக்கிற ஆளுங்க மாதிரி நம்மை சொல்லி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அப்படி இருட்டில் வைத்திருக்கிறது நாம் அப்படி நினைக்கவில்லை. எல்லோருக்கும் எல்லா செய்திகளும் பேசுவோம், புரிந்து கொள்ளட்டும், ஏன் இப்படி ஒரு அமைப்பு இயக்கம் தேவைப்பட்டது. அரசியலில் பல முயற்சிகள் பல காலம் இருந்திருக்கிறது. சரி, இப்போ நம்மில் கல்வி உயர்ந்தவர்களாக இன்னும் உயர்ந்த உச்சியில் இருக்கிற இடங்கள்லாம் பிடித்து கொண்டு இருக்கிற உச்சநீதிமன்றத்திலலாம் சொன்னாங்க, அங்கே மேலே இருக்கிற கல்வி அமைப்புகளாகட்டும் எல்லா இடத்தையும் பிடித்து கொண்டிருப்பவர்கள் யார்? அவர்கள் தங்கள் முயற்சியாக என்ன செய்கிறார்கள்? அதே பக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்கிறது?
தமிழ்நாடு அரசியலில் முக்கியமாக திராவிடர் இயக்கம் இதை கற்றுக் கொடுத்தது. குறிப்பாக நான் பல இடங்களில் சொல்லுவேன், இந்தியாவே நாடு என்று எப்போதும் திராவிட இயக்கங்கள் சொன்னதில்லை, இந்திய துணைக்கண்டம் என்று தான் சொல்லியே வந்திருக்கிறார். திராவிட இயக்கத்தில் மிக குறைந்த அரசியல் அறிவு உள்ளவராக சொல்லப்படுகிற எம்ஜி ராமச்சந்திரன் கூட, அவரு கூட இந்திய துணைக்கண்டம் என்று தான் பேசுவார், தவறையும் இந்தியா நாட்டில் என்று பேசியதில்லை. அப்படி அடி ஆழத்தில் அதை பதிய வைத்திருந்த நிலையில் இப்போது நம்மவர்கள்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் கவனமாக இருக்கிறான். ஆங்கிலேயர் ஆட்சியின் போதும் அவர்களிடம் அவன் பெறுகிற, ஏன்னா அவன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான், பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான், அவனால் எதுவும் செய்ய முடிகிறது. இந்த நாட்டை வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து பிடிச்ச ஆண்டான், ஆங்கிலேயன் ஆண்டான்னு சொல்லியிருக்கிறோம். கிழக்கிந்திய கம்பெனி வந்தது, வியாபாரம் பண்ண வந்தவர் நாட்டையே பிடிச்சிட்டான். ஏறக்குறைய வரலாற்றில் பிடிச்சு மறந்துருப்போம், பிளாசி போர், அதோடு ஏறக்குறைய முழுமையாக இந்தியா முழுவதும் பிடித்து விட்டான். அப்போதிருந்து 1801 முழு இந்தியா ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த சிப்பாய் கழகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கழகம் ஏற்பட்டது. அது வரலாறு வேறாக இருக்கலாம், அதுக்கு ஒரு பேர் அப்படித்தான் வைத்தான். இவங்கெல்லாம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர்னு பேர் வச்சான். அப்படி ஒரு இவர் புத்தகமே எழுதிட்டாரு. அதற்கு பின்னால் நேரடியாக ஆங்கிலேயர் ஆட்சியே இங்கே வந்தது. நேராக ஆங்கில அரசு, பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆளத் தொடங்கியது. விக்டோரியா மகாராணி நேரடியாக அரசியாகிவிட்டார். அவர் ஒரு அறிவிப்பு, இன்றிலிருந்து நாங்கள் வர்றோம், உங்களை எல்லாம் பாதுகாப்போம் எல்லாம் அறிக்கை, அவங்க ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு பேர் அறிக்கை அளித்தார்கள். அதில் கூட நாங்கள் உங்கள் மத விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்ற உறுதிமொழியை வாங்கி கொண்டார்கள். தலையிட மாட்டோம். அதற்கு முன்னால் பழைய சட்டங்கள் அப்படியே தான் இருந்தது. ரெகுலேஷன் ஆக்ட்னு 1700 வந்தப்பையும் அப்போ வாங்கிட்டாங்க. இதை இவனு எச்சரிக்கையாக தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவன் அங்கிருந்ததால் செய்து கொண்டான். முக்கியமாக கல்வி அவனை அங்கே கொண்டு போய் சேர்த்தது. உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்டது, நான் குறைவாக பேச நினைக்கிறேன், நீண்ட நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் நீண்ட நேரமாக இருக்கிறீர்கள். அது எழுதப்பட்ட போதிலிருந்தே பெரியார் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நம்ம நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் 100க்கு 14 பேருக்கு மட்டும் வாக்குரிமை இருந்த காலத்தில் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அவைகள். ஒன்று படிப்பாளியாக இருக்கணும், இல்லைனா பணக்காரனாக இருக்கணும், அவனுக்கு தான் நிலம் வைத்திருக்க வேண்டும். அந்த பெரிய ஆளுங்களுடைய பிரதிகள் தான் அவர்கள். இங்கேயாவது 14 விழுக்காட்டினருக்கு வாக்குரிமை. மத்திய சட்டமன்றம், போதிய நாடாளுமன்றம் 4 விழுக்காட்டினருக்கு தான் வாக்களித்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவன் யாருக்கான சட்டத்தை எழுதுவான்? தன்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்காக எழுதுவானா, நமக்காக எழுதுவானா? 96 பேர் நான் ஓட்டே போடல, அல்லது 86 பேராவது நாம் போடவில்லை. நமக்கு அவன் என்ன அக்கறை கொள்ள வேண்டும் என்ற அவசியம்? இப்போ அரசியல் நிர்ணய சபை என்பது மோசடி என்றார் பெரியார். அதை நான் ஏற்றுக்கொள்ள, எங்களை கட்டுப்படுத்தாது, தமிழர்களை கட்டுப்படுத்தாது என்று சொன்னார். எங்களை கட்டுப்படுத்தாது, அது நீ யாருக்கோ வச்சுக்கோ. ஏன் அதை சொல்ல நேர்ந்தது என்பதற்கு அவன் எழுதி வைக்க சட்டங்கள்னு அதெல்லாம் கொண்டு வந்தான். நம்ம சொல்லுவோம் அம்பேத்கர் எழுதினார்னு. அம்பேத்கரே சொல்லிட்டார், நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டு விட்டேன், நான் பலவற்றை என் விருப்பத்துக்கு மாறாக செய்திருக்கிறேன் என்று அவரே சொன்னார். 53 நாடாளுமன்றத்தில் பேசினார், மாநிலங்களவையில் பேசுகிற போது பேசினார், என் விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதி வைக்கிறேன். அப்படியெல்லாம் பலது எழுதுனாங்க. அதில் என்ன காரணம்? அப்போது கூட நம்மை இடஒதுக்கீடு என்ற உரிமை அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்ட போது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் வழங்கினார்கள். கல்வி நிலையங்களில் நமக்கு உரிமை இல்லை, அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது இல்லை. வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உண்டு, அதுவும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா மற்றவங்களுக்கு பட்டியல் இல்லை, அது வேறு காரணம், பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் அப்போ இல்லை. அப்படி ஒரு உரிமையை வாங்கிய போது பெரியார் தான் கேள்வி கேட்டார், ஏய் தெருவுக்கு 4 பைப் போட்டால் போதுமா, டேங்க் கட்டி தண்ணி விட்டாதான்ப்பா தண்ணி வரும், எங்களுக்கு கல்வி கொடுக்காமல் வேலை வாய்ப்பு எங்களுக்கு உரிமை மட்டும் நாங்கள் எப்படி வேலைக்கு போவோம், அது வேண்டுமல்லவா எங்களுக்கு. இப்போ கல்வியை கொடுப்பதற்கு என்ன முயற்சி? ஒரு தீர்ப்பு,
வேடிக்கையான தீர்ப்பு இந்த நீதிபதிகள் மாதிரியே தான் அப்பயும் நீதிபதிகள், அல்லது அந்த நீதிபதி மாதிரி தான் இப்போ நீதிபதிகள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒரு பெண் வழக்கு போட்டார், எனக்கு பாப்பாத்திங்கனால இடம் கிடைக்கல, இல்லைனா நான் மருத்துவர் கல்லூரியில் சேர்ந்திருப்பேன். இன்னொரு பையன் போட்டான், நான் பாப்பாங்கனால வேலை கிடைக்கல, பொறியியல் கல்லூரி வேலை சீனிவாசன் என்ற ஒரு பையன் போட்டான். வெங்கட்ராமன் ஒருத்தன், இங்கு வகுப்பாரி உரிமை என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, இல்லைனா நான் டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃப் ஆகியிருப்பேன், அவன் ஒரு வழக்கு போட்டான். 3 வழக்கு நடந்தது. 3 வழக்கில் நம் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விட்டது, பரிந்துரைக்காம இல்லை நமக்கு. ஆனால் எவ்வளவு எச்சரிக்கையாக நம் முன்னோர்கள் இருந்தார்கள். நீதி கட்சி அவங்க ஆட்சியில் தானே இதெல்லாம் செய்தார்கள். எப்படி இருந்தார்கள்? அதில் அவங்க இருந்த கல்லூரி, மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஊருக்காரன் நகரத்துக்காரனே வந்து விடக்கூடாது. நாட்டை, மாகாணத்தை 4ஆக பிரித்தார்கள். மொத்தம் 330 இடம். வெளியே இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு ஒரு 17 இடம். சென்னை மாகாணத்துக்காரருக்கு வெளிநாட்டில் வெளி ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு இடம். 13 இடங்கள் முதலமைச்சரும் இயக்குனரும் சேர்ந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மீதி இடங்களை 75-75 பிரித்தான். அதில் ஒரு விதியை வைத்தான், கட்டாயமாக அதில் 20 விழுக்காட்டு இடங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம். எப்போ? 30களில் எழுதப்பட்ட சட்டத்தில். அப்போ நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் எண்ணியவராகத்தான், நம்ம அரசியல் முன்னோடிகள் அப்படித்தான் இருந்தார்கள். போதிய தகுதிகளெல்லாம் தகுதி தளர்வு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் வாய்ப்பு. ஆனால் இவன் வச்சான், எல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். வழக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பேசுவோம். இவன் சொன்னான், அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பனகல் அரசர் முதல்வராக இருந்தபோது கியாபே விஸ்வநாதம் என்ற தமிழ் அறிஞர் இருந்தார். அவர் முத்தமிழ் காவலர், ஆனால் வேட்டியை மட்டும் அவன் மாதிரி வடக்குத்தியா மாதிரி கட்டிக்குவார், கீப்பாச்சி போட்டு கட்டிக்குவார். அவர் ஒரு முத்தமிழ் காவலர். அவர் ஒரு பையனுக்கு பரிந்துரை செய்கிறார் முதலமைச்சரிடம். சரி போங்கன்னு அனுப்புகிறார் பனகல் அரசர். என்னாச்சு பையனை ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கலிங்க என்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியல, சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் சேர்த்திக்குவாங்கன்ட்டாங்கன்னார். என்னடா இது வம்பா இருக்குது. உடனே கல்வி இயக்குனரை அழைக்கிறார், மருத்துவக் கல்லூரியை அழைக்கிறார். என்ன கேட்குறார்? அப்படி ஒரு முறையை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஒரு கன்வென்ஷன் என்ற ஒரு மரபு இருக்கிறது, சட்டம் இல்லை. இவனா வச்சுக்கிட்டான். இல்லைன்னாரா, எப்படி எதையாது அது என்னையா சட்டப்படி எப்படி செல்லது இருக்கும், சமஸ்கிருதத்துக்கு இது என்னையா சம்பந்தம்? வேண்டும் என்பதற்கு சட்டம் இல்லை, கூடாது என்பதற்கு சட்டத்தை போட்டார்கள். அப்படிலாம் கேட்கக்கூடாது என்று போட்டுத்தான் அப்புறம் நம்மளை விட்டான். அப்போ அது வரைக்கும் நீங்கள் கல்வி கற்றிருந்தாலும், தேர்ச்சி அடைந்திருந்தாலும், புதிய மதிப்பெண் பெற்றிருந்தாலும், அங்கே அறைக்குள் போகிற போது உனக்கு தகுதி இல்லை என்று அனுப்பி விட்டுருவான். வச்சிருந்தான். ஒவ்வொரு கட்டத்திலும் தட்டு மாதிரி நாம் வந்திருக்கிறோம். இப்போ நாம் நமக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தில் எழுதினார்கள். வேலைவாய்ப்பில், கல்வி நிலையங்களில் உரிமை உண்டு, எல்லோருக்குமான உரிமை உண்டு. அது அந்த சட்டத்திலேயாவது வேலைவாய்ப்பு சட்டத்தில் எழுதினார். போதிய பிரதிநிதித்துவம் பெறாத பின்தங்கிய மக்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்வதை சட்டத்தின் பிற பிரிவுகள் தடுக்காது. அதுதான் 16 நாளில் ஒரே வார்த்தை. எனி பேக்வர்ட் கிளாஸஸ் தான் இருந்தது. பேக்வர்ட்னா எல்லாம் அவர் சொன்னதை போல் எல்லோரும் பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்ந்து தான். போதிய பிரதிநிதித்துவம் பெறாது என்று இருந்தது. ஆனால் 15 நாளில் மட்டும்தான் சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு அந்த சொற்களை போட்டு சட்ட திருத்தம் செய்தார்கள். கல்வி நிலைய இடஒதுக்கீடு வந்து விட்டது. ஆனால் கல்வி நிலைய இடஒதுக்கீடு வந்து விட்டதே தவிர நம்ம சென்னை மாகாணத்தில் இல்லை தமிழ்நாட்டில் இயங்கிய கல்லூரியில் வந்துருச்சு. ஒன்றிய அரசு அப்போ மத்திய கல்வி நிறுவனங்கள் இருந்தன. அதுக்கு எப்போ வந்தது? 51 சட்ட திருத்தியாச்சில் கல்வி நிலைய இடஒதுக்கீடு உண்டுன்னு. அதுக்குன்னு தனி சட்டமா? தலைக்கு ஒரு சீக்கா தாடிக்கு ஒரு சீக்காயின்னு சொல்லுவான்ல, அப்படியா இருக்க முடியும்? ஆனால் ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வி நிலையங்களில் நமக்கு இடஒதுக்கீட்டு உரிமை என்கிற சட்டம் 2006 நடைமுறைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் தடையான இடைக்கால தடை வாங்கி வெற்றி பெற்று 2009 தான் நமக்கு கிடைச்சது. 51 சட்டம் செய்து விட்டான். கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டு உரிமை உண்டு. யார் யாருக்கு உண்டு? சோஷியல் எஜுகேஷனில் பேக்வேர்டு, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டான். ஆனால் நம்மால் பெற முடிந்ததா?
ஏன் முடியவில்லை? சட்டத்திலே திருத்திட்டான். அது என்ன ஒன்றிய அரசு என்ன மாநில அரசு என்ன? அவர்களால் முடிந்தது, தடுப்பதற்கு முடிந்தது அவர்களால். 27 விழுக்காட்டு இடங்கள் கொடுக்கலாம் என்று தான் எழுதினார்கள். அதுக்கு 1000 காரணம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. காரணங்கள் சொன்னார்கள், அது சரியா தப்பாலாம் விவாதத்துக்குரியதல்ல. ஆனால் அந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் தடை ஆணையம் வாங்கி தீர்ப்பு வாங்கி 93 கொடுத்துட்டான். 93 கொடுத்து விட்டார்களே தவிர அதற்கு கிரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்தான். வருமானத்தை உயர் வருமானம் பெறுபவர்களுக்கு அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களாக கருதப்பட மாட்டார்கள். ஆனால் சட்டத்தில் என்ன எழுதியிருக்கான்? சோஷியல் அண்ட் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தான். அவன் பொருளாதாரத்தில் முன்னேறியிருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. வேலை வாய்ப்பில் ஒருவர் பதவி ஓய்வு பெற்றால்தான் அந்த இடம் காலியாகும், புதிதாக நாம் போவோம், இடஒதுக்கீட்டு உரிமையை கேட்க முடியும். கல்வி நிலையங்கள் அப்படி இல்லை. இந்த ஆண்டு புதிதாக 100 இடத்துக்கு நிரப்புவான், அடுத்த ஆண்டு 100 இடம் நிரப்புவான். எல்லா இடங்களுக்குமான உரிமை உண்டு. இன்றைக்கு வரைக்கும் 27 விழுக்காடு சட்டமாக்கப்பட்ட பின்னாலும் 11 விழுக்காட்டுக்கு மேல் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் போகலை கல்வி நிலையத்துக்கு. இங்கே இருக்கவன் ஜாதி சங்கம் வச்சுட்டு ஜாதி சண்டை தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஜாதி சங்க தலைவர் அதை பற்றி பேசவே இல்லை. ஏண்டா எங்களுக்கு வந்துருச்சுடா உரிமை, கிரிமி லேயர் ரைட்டு வச்சுக்க, நீ வேணா வேலை வாய்ப்பு வச்சா கூட நியாயம் உண்டு. நிறையா சம்பாதிச்சுட்டு உனக்கு இட வேலை வசதி இல்லாமல் வேலை வாங்கிட்டு அவன் சம்பாதிக்கணும்னு சொன்னால் பொருள் உண்டு. கல்வி என்ன இருக்குது? கல்வி இல்லாமல் இருப்பவனுக்கெல்லாம் கல்வி கொடுக்க வேண்டியது தானே. சரி, அப்படி இருந்தாலும் மீதி இடங்கள் 27ன்னு செஞ்சிட்டு இல்லை. 11 போனால் ஆள் கிடைக்கலன்னா கிரிமி லேயருக்கு மேலே வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு திருத்தம் செய்வதில் என்ன சிக்கல் இருக்க முடியும்? எல்லா பரிந்துரையும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுத்துருச்சு, போராட்டங்கள் நடத்தி ஆகிவிட்டு அவர்கள் திருத்தம் செய்ய தயாராக இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா உயர் ஜாதி ஏழைகளுக்கு என்றால் ஒரு நியாயம் கூட கற்பிக்க முடியும். அது என்ன உயர் ஜாதி ஏழை, சின்ன ஜாதி ஏழைக்கெல்லாம் வேண்டாமா? அப்படி கொடுத்தார்கள். 50க்கு மேலே போகக்கூடாது உச்ச நீதிமன்ற தீர்ப்புன்னா அதை 10 சேர்த்துனா 60 ஆயிடுச்சு. கொடுத்தார்கள். சரி, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கான்? பாப்பா 3 விழுக்காடு, மற்ற ஜாதியெல்லாம் சேர்ந்தா 1.5 போனால் 5 தான் இருக்கான். இல்லை 6 விழுக்காடு கூட இருக்கட்டும், உயர் ஜாதிக்காரர்கள், சைவ பிள்ளைங்க, தொண்டை மண்ணில் சைவ முதலியார் எல்லாம் சேர்ந்து கூட இருக்கட்டும். 10 விழுக்காடு 60 இருக்கிறவனுக்கு 27 தாங்கிற. ஆனால் 6 விழுக்காடு இருக்கிறவனுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறீர்கள். என்ன ஆகும்? எங்களுக்கு தகுதி திறமை இல்லைன்னு நீங்கள் இப்போ கட் ஆஃப் மார்க்கில் ரொம்ப கட் ஆஃப் மார்க் அவன் தான். உயர் ஜாதி ஏழைகள் தான். இவெல்லாம் 62, அவன் 34 வாங்குறான். 34 வாங்கின 38 வாங்கினவனுக்கு இடம் கொடுக்குறான். நம்மால் 62 வாங்கிட்டு தான் இடம். இப்படி ஒரு சிக்கலை அவன் இருந்து இயக்க முடிகிறது, அரசியல் சட்டம் அனுமதித்திருக்கிறது. எனவே தான் முதல்ல பெரியார் சொன்னதை, இவன் கூட இளவெடுக்க முடியாது, இவன் கூட இருக்க வரைக்கதே சிக்கல் தான். ஒன்று, பெரியார் விரும்பிய சமத்துவ சமுதாயத்தை காண முடியாது. அமைந்து விட்டாலும் அதை தொடர்ந்து நீட்டிக்க முடியாது. இந்த அரசுக்கு கீழே, இந்தியா என்கிற நாட்டுக்கு கீழே இருந்தோம்னா எங்களை விட்டுருப்போம், நாங்கள் தனியாக போயிடுறோம், உன்னோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், நாங்கள் வேறானவர்கள். அவர் பல இடங்களில் சொல்லுவார், நாங்கள் வேறானவர்கள். கடைசி உரையில் கூட சொன்னார், உன் பேச்சு எனக்கு புரியாது, என் பேச்சு உனக்கு புரியாது, ஏன் உணவை நீ சாப்பிட மாட்டேன், உன் உணவை நான் சாப்பிட மாட்டேன், ஏன் உடை வேறு உன் உடை வேறு, என் பழக்கம் வழக்கம் வேறு உன் பழக்கம் வழக்கம் வேறு, நீ ஏன்டா எனக்கு ராஜாவாக இருக்கணும், போ வெளியே என்று அதில் பேசுவார். 1973 கடைசி 19ஆம் நாள் பேசினார். 4 நாள் கழிச்சு செத்து போயிட்டார். அப்போது கூட அதைத்தானே பேசினார். ஏன் பேசினார்? சரி, அதை குறைத்து கொண்டு இப்போது உரிமையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் இப்போ பல விதத்தில் அவன் செய்த சிலதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டோம். ஒரு அரசு நிறுவனத்துக்கு ஹிந்துஸ்தான் எதுக்கு வருது? ஹிந்துஸ்தான்ற பேரெல்லாம் எதுக்கு அரசு நிறுவனத்துக்கு வருது? இந்தியான்னு சொல்லு, அவன் பாரத்னு சொல்லு. அவன் பாரத் வச்சுருக்கான்ல. ஆங்கிலத்தில் வேணால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கும், தமிழில் பாரத அரசு வங்கி, ஸ்டேட் வங்கி, அது வர தமிழ் அப்படி தான் மொழிபெயர்ப்பான். இந்திய அரசு வங்கின்னு வையி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே இங்கிலீஷில், தமிழ் எப்படி பாரதம் வந்ததுங்க? அது பாரத ஸ்டேட் வங்கின்னு தான் எழுதியிருப்பான். அப்படித்தான் அவன் பாரதம் இருக்குல்ல, ஹிந்துஸ்தான்
எல்லாம் வச்சுருக்கான். அவன் நிறுவனங்கள் பல விதத்துக்கு இந்துஸ்தானை வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் இந்து நாடு என்பதை எப்படியாவது வைத்து விட வேண்டும் என்று வைத்து கொண்டிருக்கிறாரு. நம்மால் இங்கிருந்து போயிருக்கான்ல நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தோழர் ஆணைமுத்து அவர்கள் தான் ஒரு முறை சொன்னார், இடஒதுக்கீட்டுக்காக போன போது அங்கே விநாயக் கட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். பிஜேபியில் அந்த பஜ்ரங் தளுடைய தலைவர். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 2வது முறை இந்த தான் அவர் போனார், போய் பேசியிருக்காரு. முதல்ல அரசியல் சட்டத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு வழங்கியிருக்குங்க, கல்வி நிலையங்கள்லாம் இருக்குது, சட்ட திருத்தம்லாம் செஞ்சாச்சு எல்லாம் சொல்லி பேசணும். அவர் கேட்டாராம், இந்த புஸ்தகம் எங்கே கிடைக்கும்னு கேட்டாராம். இது அரசியல், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எங்கே கிடைக்கும்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், உங்கள் ஹாஸ்டலுடைய ரிசப்ஷனில் ஃப்ரீ காப்பி கொடுப்பான்னு ஒருத்தர் அனுப்பிச்சுட்டாராம், போய் வாங்கிட்டு வாப்பான்னு. வாங்கிட்டு வந்து இதுதாங்க அரசியல் சட்டம்னு கொடுத்தாரான். இவன் 10 வருஷம் எம்பியாக இருந்தவனுக்கு இப்படி ஒரு புஸ்தகம் இருக்குன்னே தெரியாது. இவன் தான் நம்மால் அங்கே இருக்கிறான். இவன் உட்காந்துக்கிட்டு தான் நமக்கான சட்டத்தை கேள்வி கேட்பான என்ன பண்ணுவான். ஆனால் அவன் தெளிவாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், மண்டல் கமிஷனில் எதுக்கோ தீர்ப்புது, அந்த தீர்ப்பில் நமக்கு பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு உண்டா இல்லையா. நரசிம்மராவ் உயர் ஜாதியாளிகளுக்குன்னு அப்போ சொன்னார், அது செல்லுமா செல்லாதா. விபி சிங் போட்டது செல்லும், அவர் போட்டது செல்லாது. அது வெறும் அரசு ஆணையின் மூலம் செய்ய முடியும், சட்ட திருத்தம் தேவையில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு மேலே ஒரு தீர்ப்பு சொன்னான், பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பதவி உயர்வில் கொடுக்குற இடஒதுக்கீடு என்பது இன்னும் 5 வருஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லைன்ட்டான். ஏண்டா கேட்டது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வழக்கு, பட்டியல மக்கள் பழங்குடி பற்றி ஏண்டா தீர்ப்பில் சொல்கிற. நாங்கள் சொல்லுவோம்டா, என்ன வேணாலும் சொல்லுவோம், நாங்கள் நீதிபதிங்க எது வேணாலும் சொல்லுவோம். அப்படி சொன்னார்கள். உடனே சட்ட திருத்தினார்கள், இல்லை உண்டு என்று சொன்னார்கள். அது எப்படி அப்படி கொடுத்தீங்கனாக்க, அவங்களுக்கு ஏற்கனவே 15 கொடுக்குறோம், அவங்களுக்கு 7.5 கொடுக்குறோம், 27 கொடுக்குறோம், 49 ஆச்சு, அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு 50க்கு மேலே போயிடுமே, நீதிமன்றம் அது செல்லாது என்று சொன்னது. உடனே அதுக்கு ஒரு திருத்தம். அப்படி அது தனியாகவும் கருதி கொள்ள வேண்டும். இருந்தாலும் அது தடை செய்யாது ஒரு சட்ட திருத்தம். திருப்பியும் நீதிமன்றத்துக்கு போனோம். இது தொடர்ச்சியாகவா இல்லை அப்போ மட்டுமான்னு கேட்டான். இல்லை கன்சிக்யூட்டிவ் சீனியாரிட்டி என்று சொன்னார்கள். திரும்பவும் அப்புறம் சொன்னால் 338 சொல்லியிருக்குது, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்குற போது ஒரு தகுதியும் திறமையும் பார்த்து கொடுக்க வேண்டும் இருக்குது. அது செல்லுமா? இல்லை, அதற்கு ஒரு பார்ஷியல் அமெண்ட்மெண்ட். திருப்பியும் நம்மால் சட்டத்தை திருத்தியும் 6 வருஷம் நமக்கு இல்லாமல் பண்ணான். பட்டியலின மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லாமல் 10 ஆண்டுகள் அவனால் செய்ய முடிந்தது. 27 நாம் வாங்கினோம், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாங்கினோம். ஆனால் இவர் ஆட்சியில் இருந்தார், நம்ம ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் வாஜ்பாய். இந்த கூரையேறி கொல்லி வைக்க தான் எங்கிட்ட நல்ல பையன்மா, அப்படி ஒரு நல்ல தலைவர் அவர் பிஜேபியில். அவர் என்ன பண்ணார், அவனுடைய சர்வீஸ், அவனுடைய பதவி காலத்தை 58 60 உயர்த்தினார். நீ பண்ணுற இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்கள் உள்ளே வர முடியாது. ஏன்னா 58 60 ஆகிக்கிட்டா புது அப்பாயின்மெண்ட் எங்கே வரும்? 2 ஆண்டு கழித்து தான் நம்மால் வருவான். அவரால் முடிஞ்சது, அவர் சேவை அவங்க சமுதாயத்துக்கு செய்தார்கள், நம்மால்லாம் செய்யவே இல்லை. இப்போ இந்த ஒவ்வொன்றையும் கேள்வி எழுப்புவர்கள் நாமத்தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து தான் கேள்வி போகுது. எந்த நாடு எப்போது கேள்வி கேட்டிருக்கிறது? எனக்கு வேண்டாண்டா இருமொழி கொள்கை போதும். இல்லை, நீ உங்கள் ஊரில் பேசுறது உம்மொழி சரி, ஆங்கிலம் படிச்சுன்னா வெளிநாட்டில் பேசலாம், வடநாட்டில் என்ன பண்ணுவ? இந்த ஒரு விஞ்ஞானியை சொல்லுவாங்க, ரொம்ப ஆசையாக ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ வளர்த்துனாராம். அதுக்கு ஒரு ஓட்டை போட்டு தான் வந்துட்டு போகிறது, குட்டி போட்டு தான் சின்னதாக பக்கத்து ஒரு ஓட்டையை போட்டாராம். விஞ்ஞானி அவங்க பேத்தி கேட்டுதான், ஏத்தாத்தா அந்த பெரிய ஓட்டிலே வராதா, இன்னொரு ஓட்டை போடணுமான்னு தான். அந்த மாதிரி ஏன்டா பெரிய ஓட்டை இருக்குது ஆங்கிலம், அதுலேயே நம்ம வடநாட்டுக்கு போக முடியாதா, இன்னொரு ஓட்டத்துக்கு போடணுமா? அதை நாம் கேட்டோம், எங்களுக்கு இது கிடையாது. சரி, நீ இங்கே வந்தால் என்ன பண்ணுவ? நாங்கள் மட்டும்தான் அங்கே வருவோம், நீங்களாம் இங்கேயே வரமாட்டீங்களா? இப்போ அவன் தானே வந்துட்டுருக்கான். இங்கே ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கணும் வேறு நம்ம காங்கிரஸ்காரெலாம் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ என்ன வேலை எப்படி கிடைக்குது? ஹிந்தி படிக்காத மாநிலம் வேண்டாங்கிற மாநிலத்து தான் வேலை வாய்ப்பு தேடி வருகிறார்கள். இப்போது மராட்டியம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, கர்நாடகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, வங்கம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய தொடக்கம் எங்கிருந்ததுன்னா, பெரியார் என்ற மனிதர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் செய்தார். ஏன்னா அவர் இப்போது குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிறோம். இப்போது அவர் 1928 சொன்னார், கர்ப்பாட்சி
ஒரு தலையங்கம் 1930 எழுதினார். ஒரு புத்தகத்தையும் போட்டார், கர்ப்ப ஆட்சி என்றே போட்டார். அவர் சொன்னார், நான் சொல்கிறது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. நீங்களாம் 2 குறைவான குழந்தைங்க தான் நல்லா படிக்க வைக்கலாம், வசதியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. குறைவாக குழந்தை பெற வரைக்கும் பெண்ணுக்கு விடுதலை என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி செய்கிறீர்கள். ஆனால் அதை சட்டமாக்கலை. 51 தான் இந்தியா முழுக்க ஒரு மாநாடு போட்டு இதை பற்றி யோசிக்கிறார்கள். பின்னால் இந்திரா காந்தி காலத்தில் டாக்டர் சந்திரசேகர் என்ற ஒருவர், அவர் தான் அகில இந்திய பகுத்தறிவு கழகத்தினுடைய தலைவராக இருந்தவரும் கூட, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உலகமறிந்த பெரிய அறிஞர், பல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அவர் பேராசிரியராக போய் வந்தவர் டாக்டர் சந்திரசேகர். அவர் அமைச்சராக போட்டு தான் ஃபேமிலி பிளானிங் என்பதை கொண்டு வந்தார். அது வந்தது எப்போ? பெரியார் பேசுனது 28, இவங்க 70 தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது அதை பற்றி உணர்ந்து கொண்டார்கள். எல்லோரும் உணர்ந்து கொள்கிறார், அதனுடைய தன்மையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அது சொன்ன பெரியாரை மட்டும், அந்த பெரியார் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார், ஏதாவது சொல்லுவாருங்க, அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவர் தொடங்கி வச்சது எங்கடா போச்சுன்னு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அரசியல் சட்டத்தில் எத்தனைலாம் சிக்கல் இருக்குது தெரியுங்களா? நேற்று கூட பேசி கொண்டிருந்தோம். 1931 மார்ச்சில் காங்கிரஸ் கூடி எதிர்கால அரசியல் சட்டம் எப்படி இருக்கும் என்பதற்கு சிலவற்றை எழுதுகிறார்கள். அதை 3 எழுதுகிறாங்க. 3 செய்திகள் அதில் பெரியாருக்கு உடன்பாடாக இல்லை. ஒன்று, பழக்க வழக்கங்கள் அது செல்லுபடியாகும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று, மத சார்பின்மை சொல்ல மத நடுநிலைமை என்று எழுதுகிறார்கள். நியூட்ரலாலிட்டின்னு தான் எழுதுகிறான், மத சார்பின்மை எழுதலை, மத நடுநிலைமை என்று எழுதுகிறார்கள். இன்னொன்று, சிறுபான்மை பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும், கலாச்சாரம் காப்பாற்றப்படுங்கிறான். சிறுபான்மை மக்களுக்கான உரிமை என்று சொல்லவில்லை. சொன்னே இதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கும் பாப்பானுக்கு எழுதிக்கிட்டான், கலாச்சாரம் காப்பாற்றப்படும், நமக்கு எழுதுனது இல்லை. பெரியார் உடனே ஒரு மாநாடு போட்டு அதற்கு எதிர்த்து தீர்மானங்களை ஏற்றுகிறார். அவன் மார்ச்சில் போட்டான், இவர் ஆகஸ்டில் ஒரு மாநாடு, விருதுநகர் மாநாடுன்னு போட்டு பழக்க வழக்கங்களை கூடாது, அந்த சொல்லே கூடாது, எடுக்க வேண்டும். மத நடுநிலைமை என்று சொல்லக்கூடாது, மத சார்பின்மை என்று சொல்தான் அங்கு வேண்டும். மத சிறுபான்மையின் உரிமை என்று எழுதப்பட வேண்டுமே தவிர மத சிறுபான்மையின் கலாச்சாரம் என்று எழுதல் ஆகாது. இதெல்லாம் சொல்லி பெரியார் தீர்மானம் போடுறார். ஏன் சட்டம் படித்தாரா பெரியார்? அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த மனிதனுக்கு புரிகிறது, இவன் செஞ்ச, ஏன்னா பாப்பானோடு இருந்தே பார்த்துட்டார். இவன் எங்கே எடுத்து ஸ்டெப் வச்சா எதை நோக்கி போவான்னு அவருக்கு தெரியும். ஓஹோ, இங்கே தான் போகிறான் இவன். அவர் சொல்லுவார், என்னுடைய நண்பர் ராஜாஜி பெரிய தியாகி, அவர் எவ்வளோ தியாகங்கள் செய்திருக்கார் தெரியுமா? நடுநிலைமை, நேர்மை, நாணயம் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு தன் இனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். பெரிய தியாகி அவர் அப்படின்னு எழுதி சொல்லுவார். அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி அவன் காப்பாற்றிட்டு இருக்கான் அவன் ஜாதியை. நீங்கள் ஏன்டா யோசிக்கிறீங்க? உங்கள் இனத்தை பற்றி ஏன் சிந்திக்கவில்லை? நம்ம எல்லாம் அடிமையாக வச்சுருக்கான். நாம் ஏற்றுக்கொண்ட அடிமைகளாக இருந்தோம். அடிமைகளாக கருப்பர்கள் இருந்தார்கள் அங்கே அமெரிக்காவில். வெள்ளையர்கள் பெரும்பான்மை, கருப்பர்கள் சிறுபான்மை. ஒரு 15 விழுக்காடு 18 விழுக்காடு இருந்தார்கள். வெள்ளையன் 82 இருந்தான். அது நியாயம். இங்கே இவன் 5 விழுக்காடு 10 விழுக்காடு இருக்கிறான். சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். இது எங்கேயாவது நடக்குமா? பெரும்பான்மையினருடைய தொல்லை தான் நம்ம ஈழத்தை பேசினாலும் சொல்லுவோம், பெரும்பான்மை வாதம் என்று பேசுகிறோம், பேரினவாதம் என்று பேசுகிறோம். ஆனால் இங்கே தான் சிற்றினத்தார் பேரினத்தை அடக்கி வைத்த வரலாறு நம்ம நாட்டுக்கு தான் உண்டு. அவன் மதம், கலாச்சாரம், பண்பாடு தான் இதையெல்லாம். அப்போ திராவிடர் இயக்கம் பல முனைகளில், பாரதிதாசன் கவிதை வழியாக, புத்தகம் எழுத்து வழியாக, அழகிரிசாமி போன்றவர்கள் உரை வழியாக மக்களிடம் கொண்டு கருத்தை சேர்த்தார்கள். இன்றைக்கு கூட பேசியிருந்தோம், டேப் அடிச்சுட்டு ஊரு புறாவை பாடினாங்க. எல்லாம் எப்படியாவது செய்தி சேர வேண்டும், எப்படியாவது கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும், மக்களை புரிய செய்ய வேண்டும், அவங்களாம் புரிஞ்சிக்கணும். அதுக்கு இன்னும் எந்த அளவுக்கு போனார் என்றால், பெரியார் சொன்னார், தயவுசெய்து என்னை புகழாதீர்கள், என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள், என்னை மகான் என்றோ பெரியாள்னு சொல்லாதீங்க. மகான்னு சொன்னீங்கன்னா சொன்னதை அப்படியே நம்பிட்டு போயிடுவான், அப்படியே செய்வான். அடுத்தவன் சொன்னான்னா அவன் மகான்னா அதை பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அயோக்கியன்னு சொன்னால் தான் என்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து கவனிப்பார்கள். அயோக்கியம் என்னமோ சொல்லிடுவான், ஜாக்கிரதையாக பார்க்கணுமா, அப்போ தான் என் கருத்தை உள்வாங்குவான் அவன். ஏன்னா நல்லவன் பெரியாள்னு சொல்லிட்டுனா கேட்கவே மாட்டான், அவன் பாட்டை தலையாட்டிட்டு போய் கொஞ்ச நாளைக்கு செய்வான். இன்னொருத்தன் சொன்னால் அதை கேட்டுட்டு போயிடுவான். அப்படி என்னை சொல்லாதீர்கள். எந்த தலைவனாவது சொல்லுவானா? என்னை தயவு செஞ்சு அயோக்கியன்னு சொல்லு
என்ன பாராட்டாத என்ன? பெரியார் சொன்னார், காரணம் இந்த மக்கள் மீது இருந்த அக்கறை. ஒவ்வொரு துறையிலும் அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். அது அவர் போட்ட தீர்மானங்கள் இதெல்லாம் தான் இப்போ நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இப்போ அது இந்திய எதிர்ப்பாக இருக்கட்டும் அல்லது மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறோம். அது குறைஞ்ச உரிமை தான், இதை ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் அவங்ககிட்ட அடிமையாக இருக்கும், கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கிறது தான் மாநில உரிமை என்பது. அவனுக்கு என்ன உரிமை இருக்க போகுது? அப்படிலாம் வாய்ப்பில்லை. எனக்கு பெரியார்னால தான் தனித்தமிழ்நாடு பேசினார். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் காரணம் என்ன என்பதை நாம் எண்ணியாக வேண்டிய சூழலில் இருக்கிறோம் தோழர்களே. நான் அந்த கருத்துக்களை பேசுவதற்குத்தான். ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் இன்றைக்கு அவர் எப்பவும் விஞ்ஞானத்தை விரும்பியவராக இருந்தார். அறிவியல் எவ்வளோ அக்கறை கொண்டிருந்தார். அந்த சாமிநாதன் கூட இப்போ சொன்னான், நான் பெரியாரை எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறேன். அந்த ஆள் ஜிஆர் சாமிநாதன் அவர் சொன்னாராம், பெரியார் அண்ணா பல்கலைக்கழகத்து கம்ப்யூட்டர் வந்தபோது அதை பார்க்க போனார். அது மாடியில் இருந்தது, பெரியாரால் ஏற முடியாது. அதனால் பெரியாரை சேரோடு தூக்கிட்டு போய் தான் மேலே கொண்டு வச்சாங்க. சுற்றி பார்த்து, அப்போ கம்ப்யூட்டர்லாம் இப்போ இருக்க மாதிரி நினச்சிக்காதீங்க, அப்போ ஒரு அறை முழுது இருக்கிறது தான் கம்ப்யூட்டர். அதையெல்லாம் சுற்றி பார்த்து எப்படி இப்போ செய்கிறது. அப்போ விசி குழந்தைசாமி என்கிற குழந்தைசாமி என்பவர் தான் அப்போ முதல்வராக இருந்தார். பின்னால் யூனிவர்சிட்டி இதாக இருந்தார், தெரியும், விசியாக இருந்தார். அவர் குலோத்துங்கன் என்ற பெயரில் அவர் பகுத்தறிவாளத்தினுடைய தலைவராக இருந்தார். திராவிட இயக்க மாநாடுகள் கவிதை வாசிக்கிறவராக இருந்தவர். அவர் தான் பெரியாரை அழைத்து கொண்டு போய் காட்டுறார், நான் பார்த்துட்டு வர்றாரு. அதை பெரியார் அறிவியல் மீது மிகவும் அக்கறை கொண்ட பெரிய லெஜெண்டு நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஜிஆர் சார், நான் தப்பிச்சுக்கிறதுக்கு நீ பண்ண 1000 வகைக்கு தப்பு தெரியாமல் ஒன்று உண்மையை சொல்லிவிட்ட, எப்பவும் போய் தான் சொல்லுவோம், உண்மையை சொல்லிவிட்ட, அதை ஒரு பெருமையாக பேசிக்கிறியா? அவர் அப்படித்தான் இருந்தார். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது, நமக்கு அப்படி ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார் என்பது தான் பெருமை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திருமணத்தில் அவர் பேசுகிறார். பெரியார் திருமணத்துக்கு கூட அண்ணா போகிறார், அவர் பேச்சை குறிப்பிடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் பேசுவார்னு யாருக்கு தெரியும்? அதில் தான் இதை பற்றி சொல்ல, சோதனை குழாய் குழந்தை பேற்றுக்கு ஆண் பெண் சேர்க்கை தேவைப்படாத இருக்கலாம், சோதனை குழாயில் குழந்தைகள் உருவாகலாம். எப்போ 43 பேச 65 தான் சோதனை குழாய் குழந்தையே வந்தது நமக்கு முத. ஆனால் அவர் பேசினார். ஒவ்வொருவர் தொப்பியிலும் கைபேசிகள் இருக்கும். இப்போ வச்சுட்டுருக்கோம்ல மொபைல் ஃபோனு. அப்போ அவருக்கு தெரியுமா என்ன? அதெல்லாம் யோசித்திருப்பாரா என்ன? ஆனால் பேசுகிறார். அந்த பல செய்திகளை இனிமேல் நேரில் பார்க்காமல் பாடங்களை நடத்தி அதை மாணவர்கள் வகுப்பறையிலிருந்து கேட்கும் வகையிலெல்லாம் விஞ்ஞானம் வளரும் சொல்கிறாரு. அப்போ ஏதாவது தெரிஞ்சிருக்குமா இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கிறது என்று எண்ணியிருப்பார்களா? அவராக அப்படி அவருக்குள்ள ஆசை, அடுத்து நாம் அறிவியல் ரீதியாக முன்னேறிக்கொண்டே போக வேண்டும், இந்த ஆசை அவருக்கு இருந்தது. அதை தான் அண்ணா அவர்கள் பதிவு செய்து போட்டார். இப்போ இனிவரும் உலகம் என்ற நூல் அட்டைப்படமே எப்படி போட்டிருந்தாருன்னா, ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுருப்போம், அதில் குழந்தைகள் இருக்கும், 2 குழந்தை வர்ற மாதிரி ஒரு படத்தை போட்டு தான் அட்டைப்படம் போட்டிருந்தார்கள் அப்போது. ஏன்னா அறிவியல் மீது அவருக்கு இருந்த மாளாத இது. எல்லாத்தையும் பாரதியார் பாடினார், பன்னாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். நம்மால் பெருமையாக பேசுவான். 1921 செத்தவனை இன்னைக்கு வரைக்கும் அவன் பாட்டை தான் நம்ம கம்யூனிஸ்ட் பாட்டே இருப்பான். 65 வரைக்கும் உயிரோடு இருந்த பாரதிதாசன் பாட்டை கூட சொல்ல மாட்டான். அவர் தாண்டா உண்மையான சொன்னார். அவன் மாகாளி கண் திறந்தால் ஆகா என்று எழுந்தது பாரு யுக புரட்சி, அஸ்விய புரட்சிக்கு காளி கண் திறந்து தான் நடந்துதான். அந்த பாட்டை இன்னும் கம்யூனிஸ்ட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவர் புதியதோர் உலகம் செய்வோம் என்பதை பாடினார். பொது உடைமை உலகம் வேண்டும்னாரு. ஆனால் சரியாக தான் பெரியார் கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் ஒன்று தான். பெரியார் கம்யூனிசம் வேண்டும் என்று தான் சொன்னவர். பெரியார் கம்யூனிஸ்டுக்கு எதிரி அல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரியாக இருந்தார். கம்யூனிஸ்டுக்கு எப்பவும் எதிரியாக இருக்கல அவர் தான் மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் போட்டவர். கம்யூனிஸ்ட்காரெலாம் போடல, இந்திய மொழியில் முதல்ல தமிழில் பெரியார் தான் போட்டார். அப்புறம் தான் மற்ற மொழிகளில் வந்தது. அதில் முன்னுரையில் எழுதுவார், சும்மா படிச்சிடாதீங்கப்பா, கொஞ்சம் யோசித்து படிங்க. அந்த நாட்டிலெல்லாம் பணக்காரன் ஏழை, முதலாளி தொழிலாளி, இதுதான் வேறுபாடு இருந்தது. நம்மூரில் ஜாதி ஏற்றத்தாழ்வு என்ற ஒன்று அதிகமாகவும் கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது. அது சொல்லுவாங்க, பிரதான முரண்பாடு என்று சொல்லுவார்கள் அவங்க மொழியில்.
அதை பெரியார் சொல்கிறார், கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது. அதை மனதில் வைத்து கொண்டு இந்த அறிக்கையை படியுங்கள்னார். சும்மா படித்து அப்படியே படிச்சுக்காதப்பா, அதை மனசில் வச்சுட்டு படி இந்த அறிக்கையை. மற்றபடி இதில் இருப்பதெல்லாம் 2 ஜெர்மானிய இளைஞர்களின் கருத்து தான், அதை படித்துணருங்கள் என்று எழுதினார். அவர் சொன்னார், பாரதிதாசன் அப்படியே பாடினார், நடவு செய்த தோழர் கூலனை நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பிலா செல்வர் உலகையாண்டு உழுவதும் கடவுளான என்றுரைக்கும் கயவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவுவோம். சும்மா போனால் அவன் மகராசன் என்ன புண்ணியம் பண்ணானோன்ட்டு போயிடுவான். ஏண்டா அவன் பணக்காரன், வேண்டா ஏழை, மகராசன் என்ன புண்ணியம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், இதை பேசுறதுக்கு எங்கடா புரட்சி வரும்? அவன் ஏய்க்கிறான் என்பதை உணரச் செய்ய வேண்டும். கடவுள்ன்ற பேர் தான் அவனை ஏமாத்துறான்றது சொல்லணும் அவனுக்கு. அந்த கட்டறுத்து தான் தொழிலாளரை ஏவ வேண்டும். நான் இதை பற்றி சொன்னேன், கருத்தடையை பற்றி பேசினார், அதெல்லாம் கற்ப ஆட்சி என்று எழுதினார். அவர் எழுதினார், காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதை ஒன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம்? காதலுக்கோ பிள்ளை சாவதற்கோ பிள்ளை, சம்சார முறை நின்று தவிர்க்கும் முறை தீதோ, அதெல்லாம் வேணுண்டாது. காதலுக்கு வழிவை, ஆனால் கருப்பாதை சாத்து, அதுக்கு வழியை ஒன்று கண்டறிவோம். நாம் இவர் பாடினா உடனே அவர் பாட்டு எழுதிடுவார், பேசுனா எழுதிடுவார் பாட்டு, அவ்வளோதான். இந்த பல முனைகளில் அந்த பரப்புரை இருந்தது. இப்போது இவை பேசப்படாத செய்திகளாக போய்கொண்டு இருப்பது என்பது சும்மா ஒரு இக்னைட் பண்ணி விட்டால் தான் நமக்கு பிடிக்கும். பெருநெருப்பு, பெரியார் என்ற பெருநெருப்பு பிடிக்கணும்னா முதல்ல ஒரு சின்ன பொறி போய் அங்கே விழணும். அந்த பொறிகளை உருவாக்குகிற முயற்சி தான் இதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று தோழர்கள் முயற்சியும், அதை நாம் பொதுக்கூட்டங்களில் இந்த கருத்துக்களை பேசுவதற்கும் காரணம், நாம் பேசா பொருளாய் பலவற்றை விட்டு விட்டோம் என்பது தான். நாம் அவங்க நினைச்ச தலைவர்கள் பார்வையை, கூர்மையை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். இனிமேலாவது கவனிப்போங்கிறது தான். அவர் சும்மா பெரியார் என்ன படிச்சிருந்தார், அவர் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு எழுதினார். மால்தஸ் என்ற அறிஞன், வெளிநாட்டுக்காரனை சொல்கிறார், அவன் 2 கணக்கு போடுறான். ஒன்று, மக்கள் தொகை எப்படி பெருகும், உணவு உற்பத்தி எப்படி முன்னேறும் என்பதற்கு அவன் ஜியோமெட்ரிக் முறையில், அதாவது 1, 2, 4, 8, 16, 32ன்னு போகிறது. அப்படி மக்கள் தொகை பெருகும், உணவு உற்பத்தி என்பது அரித்மெட்டிக் முறையில் 1, 2, 3, 4, 5, 6ன்னு தான் போகும். இப்படியே போகுமானால் நம் நாட்டில் வறுமைதான் மிஞ்சும். வறுமை என்பது பல கேடுகளுக்கு விளைவிக்கும்னு பெரியார் பேசுகிறார். எங்கடா மால்தஸ்னு ஒருத்தன் பேசினானோ, அதை எங்கே படித்தாரோ வச்சுக்கிட்டு எழுதுகிறார். ஒவ்வொருவரையும் அம்பேத்கர் பேசினார், ஆற்றாத உரை, அதை உடனே புத்தகமாக பெரியார் தான் போட்டார். சாதியை ஒழிக்கும் வழி, அது தமிழில்தான் முதல் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் ஒரு காப்பி அனுப்புகிறார் பெரியாருக்கு. அதாப்பா நான் ஒன்று பேசலப்பா, அந்த உரையை அவர் உடனே போடானா, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க, அப்படின்னா வேண்டாம் போ என்று பெரியார் சொல்லுகிறார். இவன் அம்பேத்கரை அழைக்கிறார்கள், உரையை எழுதி அனுப்புங்கிறாங்க, எழுதி அனுப்புகிறாரு. நான் இந்துவாக இருந்து பேசும் கடைசி உரை இதுவாக இருக்கும்னு முடிப்பார். அதில் எங்கு திரும்பினாலும் ஜாதி என்ற அரக்கன் போகும் வழியெல்லாம் தடுத்து கொண்டே இருப்பான். அதை உடைக்கணும்னா அதை நியாயப்படுத்துகிற சாஸ்திரங்களின் அதிகாரம் தகர்க்கப்பட வேண்டும். சாஸ்திரத்தை மேலே நம்ம வைக்க வச்சுட்டுருக்கோம். ரொம்ப மனு பொய் சொல்லுவானோ, அந்த காலத்தில் எழுதிட்டான தப்பாக எழுதியிருப்பான். நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் முட்டாள்னு ஒரு கூட்டம் எழுதிட்டே இருக்க, முட்டாள் கூட்டம். முன்னோராக இருந்தால் ஏன்டா அப்படி இருக்கான், ஏன்டா மாட்டு வண்டியில் போனான், ஏன் காரில் போகலை, விமானத்தில் போகலை. முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் இல்லை. நான் முட்டாள்னு அவங்கள சொல்ல வரல, இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி பெற்றவர்களாக இல்லை. அப்போ அதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம், அதைத்தானே சொல்கிறோம் நம்ம. இப்போ பெரியார் அந்த மாதிரி பன்னாட்டு சாத்திரங்கள்லாம் கொண்டு வந்தார். அம்பேத்கர் பேசியது, அதை உடனே ஒரு படி அனுப்புகிறார் இவருக்கு, பெரியாருக்கு. பெரியார் உடனடியாக நான் இதை மொழிபெயர்க்கலாமா என்று கேட்டு ஒரு கடிதம் எழுதினேன். தாராளமாக செய்யுங்கள் என்று பதில் எழுதினார். உடனே நான் மொழிபெயர்த்து குடியரசில் போட்டு உடனே புத்தகம் வெளியிட்டார். இது யாருக்கு இந்த சிந்தனை வரும்? இல்லை, பெரியார் ஏதோ கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசியிருக்கார். நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல, பெட்ரன் ரசனுடைய புத்தகம், அதை தமிழில் போட்டார். மதமும் பற்றிய இங்கர்சால் புத்தகத்தை மொழிபெயர்த்து போட்டார். மொழியும் சமுதாயம், மதமும் சமுதாயமும் மொழிபெயர்த்து போட்டார். ஜீன் மெஸ்லீரின் மரண சாசனம், ஒரு கிறித்துவ மதகுரு கிறித்துவ மதத்து மீது விமர்சனம் வச்சுருக்கான். ஆனால் சொன்னோம்னா கொண்டு விடுவான்னு பயம் அவனுக்கு. உலகம் உருண்டுன்னு சொன்னதுக்குனே எவ்வளோ கஷ்டப்பட்டான் ஒவ்வொருத்தனும், அவனுக்கு பயம். எனவே எல்லாம் எழுதி வச்சு நான் செத்த பின்னால் புஸ்தகம் போடுங்கன்னு செத்து போயிட்டான். அந்த புத்தகத்தின் படி ஒன்று பெரியாருக்கு கிடைக்கிறது. ஆர்பிஏன்னு இருந்தது, ரேஷனலிஸ்ட் ப்ரெஸ் அசோசியேஷன், லண்டனில். அவர்களோடு சுயமரியாதை இயக்கத்தை பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள் லண்டனில் இருந்து.
அவரில் ஒரு படி அனுப்புகிறாங்க, உடனே பொறுமொழி எடுத்து பெரியார் போட்டார். எல்லாமே நம்ம மக்களுக்கு போய் சேர வேண்டும், உலக சிந்தனைகள்லாம் போகணும். அது பெரியார் கம்யூனிஸ்டை பற்றி ஏராளமான புத்தகங்கள் மொழிபெயர்த்து போட்டார். எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சிந்தனை. பெரியாருடைய இதில் ஹெகலை பற்றியெல்லாம் கட்டுரைகள், ரிவோர்ட் இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. 1928 ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஆங்கில ஏடு எவ்வளவோ பயன்பட்டு இருக்குது நமக்கு. பெரியார் ஒரு மாநாட்டில் பேசுகிறாரு, தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு 26/11 பேசுகிறாரு. 2ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் குடியரசில் வருது. 12ஆம் தேதி மொழிபெயர்த்து போடுறாங்க. அதை ரிவோல்ட்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போடுகிறார்கள். அம்பேத்கர் தன்னுடைய பகிஷ்கிருத் பாரத்தில் உடனே 21ஆம் தேதியை பற்றி எழுதுகிறார். பெரியார் பேசி ஆங்கிலத்தில் போனோம், அவர் படித்தார். உடனே அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் தலைவர் ராமசாமி நாயக்கர் பேசியிருக்கிறார். ஏன்னா நிறைய அதில் பேசுகிறார். ஒன்று அதில் தான் இதை சொல்லுவார், குளத்தில் நீரெடுக்க முடியாது, தெருவில் நடக்க முடியாது என்கிற கொடுமைகள் தாண்டவமாடும் இடத்தை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமறை குழம்பால் எரிக்க செய்யாமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ இருப்பதை பார்த்த பின்னாலும் கடவுள் ஒரு இருக்கிறார், அவர் கருணைய வடிவானவர் என்று நம்புகிறீர்களா என்று சொல்லுவார். இப்போ சொல்கிறாரு, காந்தி ஏதோ ராஜ்யம் வருங்கிறாரு, ராமராஜ்யம். நம்ம ராமராஜ்யம் இருந்தது, நமக்கு ஹரிச்சந்திர ராஜ்யம் இருந்தது, எல்லா ராஜ்யமும் தான் இருந்தது. நம்ம என்ன தமிழ் அரசரெல்லாம் சொல்லுவார், மூவேந்தெல்லாம் இருந்தான், நமக்கு என்ன பண்ணான், அவன் ராஜாவாக இருந்தான், நமக்கு என்ன பையன், அதனால் இந்த ராஜ்யம் ராமராஜ்யம் என்ன ஆக போகுதுன்னு பேசுவார். அதையும் எடுத்து போட்டு மிகச்சரியான செய்தி வேறொன்றையும் பதிவு செய்திருக்கான்னு எழுதுகிறார் அம்பேத்கர். இப்படிப்பட்ட உறவுகள் எப்படி இருந்தது அவருக்கு. நமக்கு இப்போவே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேராசிரியர் இருக்கார், உத்தரப்பிரதேசில் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு குழு வச்சிட்டு இருக்கார். அவர் அவ்வப்போது பேச தொடர்பு நமக்கு இல்லை. ஆனால் அவங்க தொடர்பில் நம்ம அறிந்திருக்கிறோம், அவர்களுக்கும் அறியும் நமக்கும் அறியும். நம்ம கடி தொடர்புலாம் கூட வச்சுக்கல, எப்போதாவது பேசுவது உண்டு, அவ்வளோதான். ஆனால் அவர் எவ்வளவு தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கிறார். வெளிநாடுகள்லாம், உலக நாடுகளை சுற்றி பார்க்கணும் யாருக்கும் வரும். இப்போல்லாம் நம்மளால் 3 நாள் வெளிநாட்டுக்கு போனால் சென்று வந்தவரே வென்று வந்தவரேன்னு போஸ்ட் அடிச்சிடான். ஏன்னா நாட்டை பிடிக்கவா போனான், அவன் சும்மா 3 நாள் டூர் போயிட்டு வந்தான். எம்எல்ஏ அரசாங்க செலவில் போகிறான், எம்பி அரசாங்க செலவில் போகிறான், போயிட்டு போஸ்ட் அடிப்பான். இவர் 11 மாதம் உலக சுற்றுப்பயணம் போனார். 3 நாள் 5 நாள் போகலை. 31 டிசம்பரில் புறப்பட்டு 32 நவம்பரில் தான் வர்றாரு திரும்பவும். எல்லா சோசியலிச நாடுகளுக்கும் போகிறார். சோசியலிசம் அல்லாத நாடுகளுக்கு போனால் அங்கிருந்து சோசியலிஸ்டுகளை போய் பார்த்து பேசுகிறார் அவரிடம். இப்போலாம் எழுதுவாங்க, நிர்வாண சங்கத்துக்கு பெரியார் போனார். ஆமாம் போனார். அவர் அப்படி இருக்க படத்தையே குடியரசில் போட்டார். உடை இல்லாமல் பெரியார் அவர்களோடு நிற்பதையே படமாக போட்டார். ஒன்றும் மறைச்சிக்கல. நீ ஒன்றும் புலனாய்வு செய்தெல்லாம் பெரியாரை பற்றி அவரே தான் எழுதுனது தான் அதெல்லாம். அவர் சும்மா போய் ஒரு பக்கம் பார்த்த உடனே இன்னொன்று சோஷலிஸ்டுகள் நிர்வாண சங்கம் இருக்குது, அது என்னன்னு அதையும் வேற பார்க்க போகிறாரு. இவனடா பூர்ஷாக்கில் என்ன வச்சுருப்பான், அவன் என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் போய் பார்க்குறாரு. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வளர்ச்சியடைந்த நாடுகள்லாம் என்ன மாற்றம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திரும்பி சொன்னார், நான் ஒன்றும் புதுசாக தெரிஞ்சிக்கல, நாம் நினைக்கிறத செயல்படுத்த முடியும் என்பது மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை அளித்தே தவிர மற்றெல்லாம் புதுசு ஒன்றும் இல்லை, பழசு தான். ஆனாலும் ஜாதி ஒழிப்பு அது இல்லாமல், சமூக சமத்துவம் இல்லாமல் இந்த நாட்டில் எதுவும் மலராது, சோசியலிசம் வராதுன்னு திரும்பி இங்கிலாந்தில் மன்னிக்கணும், இலங்கைக்கு வர்றாரு. இலங்கையில் நவசமாஜ கட்சி, அங்கேருந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வரவேற்பு கொடுக்குது இளைஞர்கள், அதில் பேசுகிறார் அவர். பார்த்தேன், மகிழ்ச்சி தான், சோசியல் நாடுகள்லாம் பார்த்தேன். ஆனாலும் நான் புரிந்து கொண்ட செய்தி ஒன்று, அங்கெல்லாம் ஜாதி அமைப்பு என்று ஒன்று இல்லை, அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை, அது இங்கு இருக்கிறது, அதை அழிக்காமல் இங்கு மலராது, சோசியலிசம் வராது, கம்யூனிசம் வராது என்பதை அழுத்தமாக சொன்னார். இப்போ அதனால தான் அதை ரெண்டையும் இணைப்பதற்கான முயற்சிகளை இப்போது பலரும் பேசுகிறார். ஆணைமுத்து போன்றவர்கள் முயற்சி செய்தார்கள். பெரியாரையும் மார்க்சியமும் இணைத்து அவர்கள் அமைப்பு நடத்தி எடுத்து செல்ல முடியுமா என்றார். அவரால் அவர் சக்திக்கு முடிந்ததை செய்தார். ஆனால் பெரிய பெரியாரிய அமைப்புகள்லாம் அதை பற்றி முயற்சியில் நாம் ஈடுபடவில்லை. அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்று சமூக மாற்றத்திற்கு அதுவும் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட சிந்தனையை, சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதோடு நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பேச வந்து செய்தி விட்டு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் தோழர்களுடைய வருகையை வரவேற்பதும் அவர்களுக்கு நாம் தெரிவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். மற்றதெல்லாம் அவர்கள் பேசியது தான் செய்தி. அதனால் நாம் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தொடக்க காலத்திலிருந்து பெரியார் ஒவ்வொன்றாக எழுதி கொண்டே வந்தார் அவர்களை பற்றி.
ஒவ்வொருத்தன் அவன் அவன் இங்கே பேசுகிறதெல்லாம் இங்கே நம்ம ஏடுகளில் அவர்களை விமர்சனம் எழுதப்பட்டு வந்தது. குடியரசு தொடர்ச்சியாக படித்தோம்னா தெரியும். ஆர்எஸ் அமைப்புகள் செய்கிறதெல்லாம் எழுதுகிறாங்க, மதவாதிகள் செய்கிறதெல்லாம் எழுதுகிறார், வடநாட்டில் தாண்டவமாடுகிற மத வெறியை பற்றி எழுதுகிறார், நமக்கு புரிய வைத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போ இன்னும் ஏராளமான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவர் காலத்தில் அவரால் முடிந்தாலும் நமக்கு தந்து கொண்டு தான் இருந்தார். கோல்வால்கை பற்றி எழுதுகிறார், எல்லாவற்றையும். காந்தியை பற்றி அவருடைய விமர்சனம் இருந்தது. அவர் செத்துப்போன காந்தி நம் நண்பர்னார். வாழ்ந்த காந்தி நமக்கு எதிரி, செத்துப்போன காந்தி நண்பர். நமக்கு நண்பரானதான் சுருட்டும் அவன். ஏன்னா இடஒதுக்கீடு நியாயம் என்று சொன்னார் அவர். அவ்வளோதான். நீங்கள் தான் வேதம் ஓதுறது தானே உங்கள் வேலை, அதை போய் பாருனார். தமிழ்நாட்டில் தான் சொன்னார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 14 விழுக்காடு. அப்போது இருந்தது பட்டியலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 14 விழுக்காடு. பார்ப்பனல்லாதாருக்கு 44 கொடுத்தார். பாப்பானுங்கெல்லாம் 14 விழுக்காடு இடஒதுக்கீடு அவனுக்கு கொடுத்தாரு. பங்கு பிரித்தார், 14 பங்காக போட்டு அவனுக்கு 2 பங்கு வச்சுக்கோன்னாரு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிட மாட்டேருதுன்னா உடனே காந்தி இங்கே வந்திருக்கார், போய் கம்ப்ளைண்ட்டு அவர் கூப்பிட்ருக்கார். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம முதல்வரெலாம் எப்படி இருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள். இதுக்கு முந்தைய இருந்த முதல்வர் பார்க்குறேன், இப்போ இருக்கிற முதல்வரையும் பார்க்குறேன், எல்லா முதல்வரையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓமந்தூர் ராமசாமியார் கூப்பிட்றாரு. அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு தன் செயலாளரை போய் காந்தி அண்ணாவை கூப்பிட்றாரு, பார்த்துட்டு வந்துருங்கன்றார். அவர் சென்னையில் தான் காந்தி வந்திருக்கார். நம்மளாம் உளுந்து அடித்து போய் டேபிளுக்கு அடியை போயாவது ஒரு கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லப்போ சரி நீ போய் பார்த்துட்டு வா சொல்லுப்பா. இவருக்கு என்ன கேட்பான்னு தெரியும், முதலே ரெடி பண்ணி வச்சுருக்கார். பாப்பா எத்தனை பேர் இன்னும் பதவியில் இருக்கான்னு வச்சுருக்காரு பட்டியல். எங்களுக்கு உரிமையே இல்லை, வேலைக்கே போகலாம். இவர் பட்டியல் கொடுத்துருக்காரு, பாரியா எவ்வளோ இருக்குது. ஏன்ப்பா என்னது, நல்லா தானே கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் என்ன போய் இதை சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேலை? நீ பூஜை பண்ண வேண்டியும், வேதம் ஓத வேண்டியும், பூஜை பண்ண வேண்டியும், உனக்கு எதுக்கு T² ஸ்டெதாஸ்கோப்பும்? இந்த வார்த்தையை தான் அவர் கேட்டிருக்காரு. நீ எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிற, மெடிக்கல் காலேஜுக்கு போகிறேன்னு கேட்டிருக்கார். பெரியார் சொன்னார், அன்னையிலிருந்து 36வது நாள் காந்தி சுடப்பட்டார். அவர் டைரியில் இறந்த பின்னால் எடுத்த டைரியில் எழுதியிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்ட 36வது நாள் காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அவர் எனவே அந்த மாதிரி இவர் இருந்தார். அவர் தான் இந்த இந்து பத்திரிக்கை, பாப்பா பத்திரிக்கைலாம் பயந்திரால் நம்மளால் ஐயோ எழுதிடுவான்ட்டு இந்து பத்திரிக்கை எழுதியிருக்காங்க. இவர் வகுப்புவாதி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காங்கிரஸ்காரர். அவர் உடனே இவர் இந்துராமுக்கு இந்து பத்திரிகை ஆசிரியர், அப்போ அந்த ஆசிரியர் எவனோ இருக்கான், வான்னு கூப்பிட்டுருக்கார். உடனே கேட்டாராம், பார்ப்பன அல்லாதவர்கள் உங்கள் நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள்? யாரும் இல்லைன்னு இருக்கான். சரி, ஐயங்கார் அல்லாதவர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்கார். யாரும் இல்லைன்னு இருக்கான். நீ என்ன வகுப்புவாதிங்கிற? நீ ஒருத்தம் கூட வேற ஆளை வைக்காமல் நீ நிறுவனத்தை நடத்திக்கிட்டு என்ன வகுப்பாக எழுதுக்கணுன்னா யோகியதை இருக்குது, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்றது. ஏன்னா இந்து பத்திரிகை கூப்பிட்டுட்டு தைரியம் இருக்கா இப்போத்த அரசியல்வாதிகளுக்கு? ஓமந்தனுடைய கூப்பிட்டாரு. ஏன்னா அதனால தான் அவன் எழுதுனான், டே அவன் தாடி வச்சிருக்க ராமசாமி, அவன் தாடி இல்லாத ராமசாமி. ஓமந்தூர் ராமசாமி அப்படி எழுதினார்கள். அவன் இவர் தாடி வச்சார். அவங்க பையன் தான் செத்து போனான். கரெக்டாக 12 மணிக்கு டிக்கெட் வாங்க நம்மால் கதை விட்டார். செத்து போனவங்களை பற்றி எல்லாம் தைரியமாக பேசுறது நம்மால் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் சுந்தரம், அவன்தான் அவனுக்கு தனியாக உணவு போட்டார்கள் என்பது அவன் சொல்ல போய் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்கிட்ட போய் சொல்கிறான், அப்பா எங்களெல்லாம் தனியாக சோறு போடுறான், பாப்பானுக்கு தனியாக சோறு போடுறான். காங்கிரஸ் கட்சி நடத்துகிற தேசிய குருகுலத்தில் அவர் சொன்னாராம், பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசினார், இப்படி தான் பேசினார். அவர் சொன்னாராம், எங்கிட்ட சொல்லி என்னப்பா பண்ணுறது, பெத்து நாயினா தகர சிப்ரானானா, போய் பெரியப்பாட்ட போய் சொல்லி என்கிட்ட ஏன்டா சொல்கிறேன்னாராம். அவன் பெரியார்கிட்ட சொல்லியிருக்கிறான். அப்புறம் தான் பிரச்சனையாச்சு. அந்த சுந்தரம் 12 வயசில் செத்து போயிட்டார். இவர் 18 வயசு ராத்திரி 12 மணிக்கு ஆச்சான், கரெக்டாக கூப்பிட்டு டிக்கெட் வாங்கினாராம். இவர் வரலாறு புதுசாக எழுதுறாரு. இந்த வரலாறு படைப்பதெல்லாம் இதுதானே நம்ம தெரியல, புதிய வரலாறுகள் நிறையா படைக்கிறார் அவர். எனவே அப்படிப்பட்ட ஏமாளிகளிடம் ஏமாற்றி போகாமல் நாம் இருக்கிறோம் என்பது சரிதான். ஆனால் நம்மை காலம் காலமாக ஏமாற்றியவர்களை இன்னும் நாம் சரியாக அடையாளம் காணாமல் இருக்கிறோம். அவங்கெல்லாம் அப்போ தான் பாப்பான் இருந்தான் என்பார். அந்த வரலாற்று பாடங்கள்லாம் சொன்னார் அவர். இஸ்லாமியருக்கு எதிரான கட்டுக்கதைகள்னு ஒன்று மார்க்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் தான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எழுதியிருந்தார். பாடப்புத்தகங்களை பார்ப்பீங்க, ஆரியர் வருகை முகலாயர் படையெடுப்புன்னு இருக்கும். ஆரியர் என்னம்னா வெல்கம் அட்ரஸ் சொல்லி வரவேற்புரை படித்தா இங்கே வந்தான், அவனும் படையெடுத்தவன் தான், நம்ம அடித்தான் பிடிச்சான் துரத்தினான் நம்ம எல்லாம்.
அவனும் படையெடுத்தோம் தான், இவனும் ரெண்டையும் எழுது படையெடுப்பு. ஆரியர் படையெடுப்பு, முகலாயர் படையெடுப்பு. இல்லைன்னா ஆரியர் வருகை, முகலாயர் வருகை, ரெண்டையும் மாற்றி எழுதலாம். நம்ம மீது ஒரு வன்மத்தை இஸ்லாமியர்கள் மீது செலுத்த முயற்சிக்கிறார்கள். சும்மா ஒரு வரியில் காட்டிடுவான். அவ்வளோ நியாயமற்ற முறையில் பலது நடக்கிறது. எனவே அந்த நிலையில்தான் இவர்களை ஒவ்வொரு துல்லியமாய் பார்த்து அறிந்து கொள்வதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அவன் 2 2 4ன்னா விரலை விட்டு பார்த்துக்குங்க. 3 4ன்னா தான் நம்பணும். ஏன்னா அவ்வளவு அத்தனையும் பொய்யாக அவனுக்கு சாதகமாக தான் சொல்லுவான். அப்போ கூட விரல் விட்டு பார்த்தா சரி 4 தான் என்ற முடிவுக்கு வாருங்கள். அந்த இதை பெரியாருடைய நிகழ்ச்சியில் அவர் பெருநெருப்பாக வாழ்ந்தார், நமக்கு வெளிச்சமும் கொடுத்தார், எதிரிகளை எரித்தும் சுட்டு பொசுக்கினார். அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நெருப்பு மீண்டும் எழ வேண்டியது, இன்னும் பெருநெருப்பாக எழ வேண்டியது தேவை இருக்கிறது. இது நாம் இங்கிருந்து தான், வரலாற்றை அங்கிருந்து எழுதாதீங்க, தெற்கே இருந்து எழுதுங்கள் என்ற குரல் நீண்ட காலம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்போ கீழடி நமக்கு அது சொல்லி இருக்கிறது. இங்கே நம்ம ஊரில் குளத்தூரில் கிடைக்கிது. 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கத்தி, இப்போ தான் இரும்பு கத்தி கிடைக்கிறது நம்மிடம். இதெல்லாம் நமக்கு வரலாறு இருக்குது. அவ்வளவுக்கு முன்னாலேயே நமக்கு நாகரிகம் இருந்தது. சிந்து வெளி நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம் இருந்திருக்கிறது. அப்போ இங்கேருந்து எழுதுங்கடா வரலாறு, அங்கேருந்து மட்டும் ஏன் எழுதுகிற? நான் முகலாயர் படையெடுப்பு, அக்பர்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறேன்? எங்கள் நாட்டில் வாழ்ந்த வாழ்க்கை பற்றி எதுவுமே தெரியாது. இந்திய அரசியலில் ஹிஸ்ட்ரி படித்தவனுக்கு அது தெரியுமா? அவனுக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் உயர் வகுப்புகள் கல்லூரியில் படித்தவனுக்கு இருக்காது. அது ஒவ்வொன்றிலும் அவனைத்தான் முதன்மைப்படுத்தி கொண்டான், நம்மை இல்லை. அப்போ அதை நாம், நம்முடைய உரிமை என்பது அறிந்து கொள்ளுகிற உரிமை நமக்குண்டு, அதை பெற முயற்சிக்கிற உரிமை நமக்கு வேண்டும். அதை நாம் இப்போது பல வழிகளில் தமிழ்நாடு வழிகாட்டுகிறது. அமைதியாக செய்தாலும் முதலமைச்சர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் கூட பெரியாரியலை துணை முதல்வர் எடுத்து செல்ல முயற்சிக்கிறார். அவர் தன்னுடைய கட்சி மட்டத்திலும் தோழர்கள் மத்தியிலும் இளைஞரணி மத்தியிலும் எடுத்து செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சி மேலும் பெருகி அந்த பெருநெருப்பை வெளிச்சம் காட்டவும், எதிரிகளை பொசுக்கவும் நாமும் நம்மாலான உதவிகளை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.